பிறக்கக்கூடிய குழந்தைக்கு நேரம் குறிச்சு கொடுக்கறது நல்லதா கெட்டதா? இது நம்மளுடைய ஜாதகத்தையே மாற்றக்கூடிய அமைப்பு ஏற்படுத்துமா? அதே போல இது தீய விஷயம் அப்படின்னு நிறைய பேர் சொல்றாங்க. அது உண்மையா? பிறக்கக்கூடிய சிசேரியன் குழந்தைக்கு இந்த நேரத்தை குறிச்சு கொடுக்கறதுனால ஏற்படக்கூடிய நன்மை என்ன, தீமை என்ன அப்படிங்கிறத கொஞ்சம் ஷார்ட்டா நம்ம பார்க்கலாம். புராணத்துல இருந்தே குழந்தை பிறக்கிறதுக்கான நேரத்தை குறிக்கக்கூடிய வழக்கம் அப்படிங்கிறது இருக்கு. முன்னாடி ராஜாக்கள் மட்டும்தான் இந்த விஷயங்களை பயன்படுத்திட்டு இருந்தாங்க. இன்னைக்கு ஒரு பாமரனும் பயன்படுத்தக்கூடிய நிலையில வந்திருக்குது. ஓகேங்களா? ஸோ இந்த குழந்தை பிறப்பிற்கான நேரம் குறித்து கொடுப்பது என்பது 100% நல்லதுதான். ஏன்னா ஒரு குழந்தை பிறந்ததுக்கு அப்புறம் இந்த ஜாதகத்துல இந்த கட்டம் சரியில்லை, அந்த கட்டம் சரியில்லை, அந்த பரிகாரம் பண்ணணும், இந்த பரிகாரம் பண்ணணும் அப்படிங்கிறத விட குழந்தை பிறக்கும் போது இந்த நேரத்துல பிறந்துருச்சுன்னா அது நல்ல குழந்தையா இருக்கும் அப்படிங்கிறத நாம ஷார்ட் பண்ணி கொண்டு வர்றதுனால இந்த விஷயங்கள் என்பது எந்த விதத்திலையும் இந்த பிரபஞ்சத்துல எந்த ஒரு மாற்றத்தையும் ஏற்படுத்தாது. அந்த குழந்தை பிறக்கும் பொழுதே நல்ல உயிராக பிறப்பதற்கான வாய்ப்புகளை நாம் ஏற்படுத்தி கொடுக்க முடியும். இது எல்லாருக்கும் அமைய போகிறது இல்லை. டாக்டரே இந்த நேரத்துல குழந்தைய பெற்று கொடுக்கலாமா அப்படின்னு சொல்லி கேட்டாங்கன்னா மட்டும் நீங்க உங்களுக்கு நேரம் குறிச்சுக்கோங்க. மற்றபடி இதை நம்ம விட்டு விடலாம். உதாரணத்திற்கு ஒருவருடைய ஜாதகத்துல அவங்க அப்பாவுக்கு குழந்தை பிறந்துச்சுன்னா ஏதாவது ஒரு கண்டம் இருக்கு அப்படின்னா அந்த கண்டத்தை மாற்றி குழந்தை பிறப்ப வைக்கலாம். அப்போ அந்த தந்தைக்கான கண்டம் அப்படிங்கிறது இங்க மறுக்கப்படுகிறது. முன்னாடிலாம் பாத்தீங்கன்னா குழந்தை பிறந்த உடனே தாய் மாமாவுக்கு என்ன நடக்கும், அப்பாவுக்கு என்ன இருக்கும், அம்மாவுக்கு என்ன இருக்கும்னு ஜாதகத்தை எடுத்துட்டு போவாங்க. இப்போம்லாம் அதெல்லாம் மாறி போயிடுச்சு. பட் இருந்தாலும் இந்த குழந்தை பிறக்கும் பொழுதே தன்னுடைய ஃபேமிலியில் இருக்கக்கூடிய அனைவருடைய ஜாதகத்தை மாற்றக்கூடிய வல்லமை அந்த குழந்தையோட ஜாதகத்துக்கு உண்டு என்பதை நீங்கள் அறிந்து கொள்ளுங்கள். நன்றி, நல்வாழ்த்து.